கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 2 ஆஃப் முத்தாலம்மன் கோயில் திருவிழா தான் பார்த்துடலாமா. இன்றைக்கி நேர்த்திக்கடன் பண்ணுறவங்க முளைப்பாரி மாவிளக்கு இதெல்லாமே இன்றைக்கி தான் வந்துட்டு நடக்கும். அதுக்கு நான் என்ன அவுட்ஃபிட் வந்துட்டு போட போகிறேன்னா சாரீ தான். இந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. ஆல்ரெடி 2-3 டைம் நான் வந்துட்டு இந்த சாரீ நான் வியர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ப்ளவுஸும் இந்த கலர் காம்பினேஷனும் தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போவுமே ப்ளைனாக தான் வந்துட்டு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் தான் கொஞ்சம் டிசைன் வச்சு போட்டோன்னே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்துட்டு 10:43, ஒரு 2 o'clock போல் தான் வந்துட்டு ஊர்வலமாக சுற்றி வருவாங்க. நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 12 மணி போல் தான் நான் ஆகிட்டுருக்கேன். ரெடி ஆகிட்டு நம்ம வெளியே வந்து பார்த்தா யாருமே தூங்கவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு கேம் விளையாண்டுட்டு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 மணி போல் தான் ஊர்வலமாக சுற்றி வரணும். அந்த வீடியோஸ் வந்துட்டு என் கையிலேயே வந்துட்டு கிடைச்சா அட்டாச் பண்ணியிருந்திருப்பேன். அது கிடைக்கல எனக்கு. எப்படி தான் நைட்டு ஃபுல்லாக இவ்வளோ தூங்காமல் இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக வந்துட்டு தெரியல. சத்தியமாக என் உடம்பு வந்துட்டு செட்டே ஆகாது. நான் வந்துட்டு கிடைக்கிற டைம், அதாவது 1 ஹவராக இருந்தாலும் ½ அன் ஹவராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக தூங்கி எந்திரிச்சிருவேன். அப்போ தான் அந்த நாளே எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். இல்லாட்டி ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியே வந்துட்டு எனக்கு தோணும். 2 மணிக்கு ஊர்வலமாக சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த கெடாய் வெட்டுவாங்க. அந்த கெடாய் தான் இவங்க எல்லோரும் இப்போ பங்கு போட்டு எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருவாங்க, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அங்கே தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது முடிச்சுட்டு சரி இன்னும் எங்கே போய் தூங்குறது, மறுபடியும் இப்போ மாவிளக்கு வந்துட்டு எடுக்கிறதுக்கு போகணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாவிளக்கு எடுக்கிறத பார்ப்பீங்க. லாஸ்ட் டைம் மாவிளக்கு வந்துட்டு நானும் நாத்தனாரும் எடுத்திருந்தோம். அத்தை வந்துட்டு நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் கம்பெனிக்கு அவங்க வரல. அதனால் அத்தை நீங்களே எடுங்க, நான் கூட வரேன்னு சொல்லிட்டு சும்மா நடந்து சாமியை மட்டும் கும்பிட்டு வந்தாச்சு. அந்த ஆடு வந்துட்டு வெட்டினாங்களா, அதோட தலையை தான் வந்துட்டு சுட்ட வச்சுட்ருக்காங்க. அப்புறம் இன்னெல்லாம் யாருமே தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து மறுபடியும் ஒர்க் இருக்கும். போயிட்டு வரக்கே வந்துட்டு 4:30 கிட்ட ஆகிடுச்சு. சரி இன்னும் தூங்குனா அதுக்கப்புறம் எந்திக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும். அதனால் எல்லோரும் உட்காந்து பேசிட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து நான் கொடுத்துட்டேன்னா இப்போ எங்கள் அத்தை வந்துட்டு குழம்பு வச்சுருவாங்க. அப்புறம் நான் கிடைக்கிற டைம்லாம் தூங்குவேன் இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் தூங்கியாச்சு. அதனால் மறுபடியும் 7 மணி 7:30 போல் வந்துட்டு இன்னொன்று தம்பிக்கு வந்துட்டு நேர்ந்துருந்தாங்க போல் அக்கா. அவங்கெல்லாம் காலையில் 7 மணிக்கு தான் வந்திருந்தாங்க. வந்தோடனேயுமே அவனுக்கு அந்த பரிகாரம் மாதிரி இந்த சேத்தானி வேஷம்னு சொல்லுவாங்க, சேரெல்லாம் உடம்பு பூசிட்டு அந்த ஊரில் சுற்றி வந்து சாமியை பார்க்கணும். அதுதான் வந்துட்டு தம்பிக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நடுங்குதாவா, நானா ஆடுறேன், தானா ஆடுதுங்க. கையில் எத்திக்காரு ஆக்சுவலாக தம்பிக்கு வந்துட்டு இது 2வது வருஷம். இன்னும் 1 வருஷம் வந்துட்டு போடணும். இந்த வருஷமே அவனுக்கு ரொம்ப ஷையாக வந்துட்டு இருந்துச்சு. ஊர் ஃபுல்லாகவே சுற்றி வரோம்ல, அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அந்த மஞ்சள் தண்ணி வந்துட்டு கலக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் தீச்சட்டி எடுத்துகிட்டு போவாங்க, அப்புறம் பால் குடம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போவாங்க. நல்ல வெயில் காலங்கிறனால எல்லாருக்குமே வந்துட்டு சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அவங்களுக்கும் வந்துட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. போகிற வழி வந்துட்டு கொஞ்சம் தூரம்லாம் மோர் ஜூஸ் இந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க.
திருவிழானாலே அந்த வைபு அப்படிங்கிறது அந்த கொட்டு சவுண்டும் அந்த வெளியே வந்துட்டு பலூன் இதெல்லாம் தான் எனக்கு வந்துட்டு அது ரொம்பவுமே வந்துட்டு பிடிக்கும். அந்த பலூனெல்லாம் நம்ம இப்படி பூமராங் மாதிரி நம்ம தட்டினோன்னா சூப்பராக இருக்கும்ல. சின்ன வயசுலலாம் வாங்கி அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்துட்டு 90s மெமரிஸ் அவ்வளோ மெமரிஸாக வந்துட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து அந்த நாட்டுக்கோழி சொல்லியிருந்தேன்ல, அந்த நாட்டுக்கோழியில் தான் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு வந்துட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் நான் தூக்கத்தை போட்டுட்டேன். இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு முளைப்பாரி எடுக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு டைம் ஆகிடுச்சு முளைப்பாரி எடுக்கிறதுக்கு. எல்லோரும் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வீட்டில் வந்துட்டு முளைப்பாரி போடுவாங்க. நாங்கள் இப்போ தான் அதை வீட்லேயே போய் எடுக்கிறதுக்கே போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப டிலே ஆகிட்டு அவசர அவசரமாக நாங்கள் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். ಎದಕ್ಕೆ ಇದು ಸಾಕ್ತೆ ನಿಮ್ ತಳ್ಳಿಕ್ಕೆಂಡ யுகிஷன் வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டான். ஆக்சுவலாக பெரியவங்களே அட்லீஸ்ட் ஒரு கையாவது பிடிச்சிருப்பாங்க. இவன் வந்துட்டு 2 கையும் விட்றேங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த கீழே வேற போட்டுட்டான். நல்ல வேலை எதுவும் சொல்லலை யாருமே. ஆக்சுவலாக முளைப்பாரி எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கோயிலில் வச்சு அந்தந்த குரூப்பாக வந்துட்டு எடுத்துருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கும்மி வேறு அடிப்பாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். எனக்கு கும்மி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நானும் ஜாயின் பண்ணிட்டு சூப்பராக வந்துட்டு கும்மி அடிச்சிருந்தோம். ஆனால் யாருக்குமே அந்த சாங் தெரியல. ஆனால் நாங்களாம் ஒரு டியூனை போட்டு நாங்களாம் அடிச்சுட்டு அப்புறம் முளைப்பாறையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு நான் அப்படியே நைட்டாகவே மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டு நான் கிளம்பிட்டேன். பாபாவும் வந்திருந்தா தொடர்ந்து அந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம ஊர்லேயே இருந்திருந்துருக்கலாம். அவர் வந்துட்டு சென்னையில் இருக்கிறனால சரின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு சுபமில் தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். நான் ஏன் இது வந்துட்டு காட்டுறேன்னா, நான் சென்னையிலேருந்து தேனிக்கு வரும்போது பஸ்ஸில் எதுவுமே இல்லை, லைட் இல்லை, அந்த ப்ளக்கு பாயிண்ட் கூட இல்லை. நான் ரிட்டர்ன் போகிற பஸ்ஸில் வந்துட்டு எல்லாமே இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களோட ஊர் திருவிழாவை வந்துட்டு மெமரிஸ் கொண்டு வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you another video. Bye guys. Love you all.